ஆவடி அடுத்த முத்தாப்புதுப்பேட்டையில் கிருஷ்ணா ஜுவல்லரி என்ற அடகு கடையில் துப்பாக்கி முனையில் நகை, பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இந்த கொள்ளையர்களை பிடிப்பதற்காக தற்போது வரை என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது? விவரங்கள் கதிரவன். ஆவடி அடுத்த முத்தாப்புதுப்பேட்டை பகுதியில அடகு கடையுடன் கூடிய நகைக்கடை ஒன்று இயங்கி வருகிறது. பிரகாஷ் என்பவர் இந்த நகைக்கடையை நடத்தி வருகிறார். கிருஷ்ணா ஜுவல் என்ற பெயரில் இது செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில இன்று மதியம் இன்னோவா காரில் வந்த 4 நபர்கள் நகைகள் வாங்குவது போல உள்ளே சென்று பிரகாஷ் என்பவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென அவர்கள் துப்பாக்கி காட்டி பிரகாஷின் கை கால்களை கட்டி போட்டுவிட்டு கடையில் இருந்த மொத்த பணத்தை, அதாவது 1.5 கோடி மதிப்பான நகைகளை கொள்ளையடித்து தப்பி சென்றிருக்கிறார்கள். இது குறித்து அக்கம் பக்கத்தினர் தகவல் இருந்து பிரகாஷை மீட்டு போலீசாருக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் தற்போது அங்கு விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அங்கிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து இந்த நபர்கள் கொள்ளையடித்து சென்ற நபர்கள் யார் என்பது குறித்த விவரங்களை சேகரிக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது வரை சுமார் 1.5 கோடி மதிப்பிலான தங்க நகை என்று கூறப்படும் நிலையில அந்த நகைகளின் மதிப்பீடை கணக்கிட்டால் தான் அது எவ்வளவு நகைகள் என்பது தெரியவரும் என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கைரேகை நிபுணர்கள் வரவைக்கப்பட்டும் மோப்பநாயக உதவியுடன் கொள்ளையர்கள் எந்த பகுதியாக தப்பி சென்றவர்கள் என்ற விவரங்களை சேகரிக்கும் பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். வந்த அந்த இன்னோவா காரின் வாகன எண்ணை வைத்தும் அந்த கார் யாருடையது என்பதை கண்டறியும் விசாரணையில் ஈடுபட்டிருப்பதாகவும் உயரதிகாரி தெரிவித்திருக்கிறார்கள். பிரகாஷ் கூறியது போல 1.5 கோடி மதிப்பிலான நகைகள் இருக்கிறதா என்பது குறித்தும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதிகாரி தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் குற்றவாளி பிடிக்கப்படுவார்கள் என்றும் காவல்துறை உயர் அதிகாரி தகவல் தெரிவித்திருக்கிறார்.